அண்ணாமலை கிரிவலம் ஒரே ஒரு முறை செல்ல முடிந்தால் இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளாமல் இருந்து விடாதீர்கள். திருவண்ணாமலை கிரிவலம் பற்றி இந்தியாவில் மட்டுமல்ல, கடல் கடந்த நாடுகளிலும் தெரியும். அந்த அளவு மகிமை பொருந்தியது என்றால் அது திருவண்ணாமலை கிரிவலம் தான். பொதுவாக கிரிவலத்தை, அதாவது கோயிலில் முன்பகுதியில் தொடங்கி 14 கிலோமீட்டர் நடந்து சென்று அண்ணாமலையாரை தரிசனம் செய்வதுதான். இந்த அண்ணாமலையாரை தரிசனம் செய்வதற்கு முன் திருவண்ணாமலை கிரிவலம் சென்றுவிட்டு வந்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்றும், கிரிவலம் சென்று வந்தால் என்ன மாதிரியான சிறப்பு நம் வாழ்வில் நடைபெறும் என்றும் தெரிந்து கொள்வோம். கிரிவலமானது பௌர்ணமி அன்று சென்றிருந்தாலும் சரி, விடுமுறை நாளில் சென்றிருந்தாலும் சரி, எந்த நாளாக இருந்தாலும், பகலில் கிரிவலம் சென்றிருந்தாலும், இரவில் கிரிவலம் சென்றிருந்தாலும், வெயிலில் கிரிவலம் சென்றிருந்தாலும், கொட்டும் மழையில் கிரிவலம் சென்றிருந்தாலும், பனியில் கிரிவலம் சென்றிருந்தாலும் சரி, உலகத்தின் அனைத்து ஜீவன்களுக்கும் தந்தையானவர் நம் அண்ணாமலையார் என கூறி வலம் சென்றிருந்தாலும் சரி, உலகத்தின் அனைத்து ஜீவன்களுக்கும் அப்பாதான் இந்த அண்ணாமலை என்று எண்ணியவாறு கிரிவலம் சென்றிருந்தாலும் சரி, கொஞ்சம் கூட பக்தி உணர்ச்சியே இல்லாமல் ஒருவர் கூப்பிட்டார், அதனால் கிரிவலம் வந்தேன் என்று கிரிவலம் சென்றிருந்தாலும் சரி, ஜோதிடர் சொன்னதால் பரிகாரத்திற்காக கிரிவலம் சென்றிருந்தாலும் சரி, இதில் எந்த காரணத்திற்காக நீங்கள் கிரிவலம் சென்றிருந்தாலும் அதற்கு இதுதான் அர்த்தம். 3000 முறை மனித பிறவிகள் எடுத்த பின்னர் தான் ஒரே ஒரு முறை அண்ணாமலை கிரிவலம் செல்ல ஒருவரால் முடியும். உங்களுடைய பெற்றோர் மற்றும் அவர்களுடைய பெற்றோர், அவர்களுடைய பெற்றோர் என்று முன்னோர்கள் அவர்களுடைய இறப்பிற்கு பிறகு அவரவர் செய்த புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு பித்ருக்கள் உலகத்திற்கு செல்கிறார்கள். அங்கே அவர்கள் பல கோடி முறை பூஜை செய்து தவமிருந்து பெற்ற வரத்தால் தான் உங்களால் ஒரே ஒரு முறை அண்ணாமலை கிரிவலம் செல்ல முடிந்திருக்கின்றது என்பது நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. பகலில் கிரிவலம் செல்பவர்கள் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம் வரையிலும் பசுக்கள் இருப்பதை காணலாம். அதற்கு வாழைப்பழம் அல்லது அகத்திக்கீரை தானமாக தருவது இன்னும் பல கோடி புண்ணியத்தை அள்ளித்தரும். நமது ஊரில் இருக்கும் கோவில் பகுதியில் அல்லது நமது தெருவில் இருக்கும் ஒரே ஒரு பசுவுக்கு ஒரு வாழைப்பழம் தானம் செய்தாலே பெரும் புண்ணியம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலை கிரிவல பாதையில் ஒரு பசுவுக்கு தானம் செய்தால் அது எப்பேற்பட்ட புண்ணியம் என்பதை இக்கணத்தில் புரிந்து கொள்ளுங்கள். இரவில் கிரிவலம் செல்பவர்கள் கிரிவல பாதை முழுவதும் பைரவர்களை பார்க்கலாம். அவைகளுக்கு உணவுப் பொருட்கள் தானம் செய்வது ஒரே நேரத்தில் பைரவரின் அருளையும் அண்ணாமலையாரின் ஆசிகளையும் அள்ளித்தரும் என்பதை மறக்காதீர்கள். நீங்கள் கிரிவலம் செல்லும் போது திடீரென மழை வந்தால் உடனே கட்டிடத்திற்குள் ஒதுங்க வேண்டாம். விடாப்பிடியாக கிரிவலம் செல்லுங்கள். மழை வரும் சமயத்தில் சில பல வருண சித்தர்கள் அப்போது கிரிவலம் வருவார்கள். அதனை நம்மை போன்ற சாதாரண மனிதர்களால் உணர முடியாது. ஆனால் அவர்கள் நம்மை ஒரே ஒரு வினாடி பார்ப்பார்கள். அதன் மூலம் பெருமளவு கர்மாக்கள் நம்மிடம் இருந்து அருணாச்சலேஸ்வரரின் அருளால் ஈர்த்து கொள்வார்கள். மழை பொழியும் போது சுவாமி தரிசனம் செய்வது நமது ரகசிய குற்றங்களை மன்னித்து அரிய பெரிய வரங்களை அள்ளித்தரும். மழை பொழியும் போது கிரிவலம் சென்றாலே அருணாச்சலேஸ்வரராகிய அண்ணாமலையார் நமது உணர்ச்சி மேலிட்டால் செய்த பாவங்களை மன்னிக்கிறார் என்றுதான் அர்த்தம். ஆனால் இது எப்போதாவது யாருக்காவது மட்டுமே அருளாக கிடைக்கும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.